குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/7/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 24ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குங்கள், நமஸ்கரிப்பது விசேஷம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு வணக்கம். சூரிய உதயம் காலை 5:58க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 8:06 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:24 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 9:42 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 8:06 வரை கௌலவம், பின்பு இரவு 7:09 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:24 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து உங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். சூரிய உதய நேரத்தை சூரிய பகவானை தரிசிப்பது விசேஷம். அதே போல அஸ்தமன நேரத்தையும் பார்த்து மாலை நேரத்தில் அஸ்தமன சூரிய பகவானையும் தரிசிப்பது விசேஷம். இன்றைய நாளில் கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது, மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமானை வழிபட சுப காரிய முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? கல்வி சார்ந்த வேலைகளை மேற்கொள்ள சிறந்த நாள். தீப ஆராதனை செய்வதற்கு, தேவ ஆராதனை செய்வதற்கு அனுகூலமான நாள். ஆபரண பழுதுகளை சரி செய்வதற்கு நல்ல நாள். யாக பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:54 முதல் 2:36 வரை மேஷ லக்னம். 2:37 முதல் காலை 4:24 வரை ரிஷப லக்னம். 4:29 முதல் 6:34 வரை மிதுன லக்னம். காலை 6:35 முதல் 8:46 வரை கடக லக்னம். காலை 8:47 முதல் 10:53 வரை சிம்ம லக்னம். காலை 10:54 முதல் 12:53 வரை கன்னி லக்னம். மதியம் 12:54 முதல் 2:53 வரை துலாம் லக்னம். 2:54 முதல் மாலை 5 மணி வரை விருச்சக லக்னம். 5:01 முதல் இரவு 7:12 வரை தனுசு லக்னம். 7:13 முதல் இரவு 9:18 வரை மகர லக்னம். 9:19 முதல் இரவு 11:10 வரை கும்ப லக்னம். இரவு 11:11 முதல் காலை 12:53 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை அல்லது 54, 108 என்கிற எண்ணிக்கையில் உச்சரிப்பது விசேஷம். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர், தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானை வணங்கினால் நல்லது. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே, உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள் பார்த்து செய்வது நல்ல விசேஷத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் வேண்டும். மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும். உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும். இறை பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பதட்டத்தை குறைக்கலாம். பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். வேலை தொழில் ரீதியாக வேலை தொடர்பான பயணங்கள் உண்டாகும். கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியும். உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோக வேலைகளில் மாற்றமான சூழ்நிலைகள் அமையலாம். நிதானமான பேச்சுக்கள் மட்டுமே உங்களுக்கு வேலையை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள இயலும். அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை உண்டாக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமணம், அதற்குண்டான சில விஷயங்களை மேற்கொள்ள நினைப்பீர்கள். அவசரம் காட்ட வேண்டாம். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய ஆசையோடு செய்ய முற்படுங்கள். சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. சுயமரியாதையை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மனது அலைப்பாயும். ஆகவே மேஷராசி என்பர்கள் காதலிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக நடப்பது நல்லது. மற்றவர்களுக்கு தெரியாத எந்த விஷயங்களை பற்றியும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். கூடுமான வரையில் குடும்பத்தோடு இணங்கி இருக்க பாருங்கள். தம்பதியர்கள், திருமணமானவர்கள் வருங்கால நிலையை பற்றி, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகலாம். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைப்பீர்கள். இருந்தாலும் சில நேரங்களில் வரக்கூடிய வருமானம் ஏற்ற இறக்கமாக இருப்பதாலும் நினைத்த பொருளை நினைத்த நேரத்தில் வாங்க முடியவில்லையே என்கிற ஏக்கங்கள் உங்கள் மனதில் அதிகரிக்கும் போது அமைதியோடு இருங்கள். உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட உங்கள் துணைவரிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் அதிகம் பேசாமல் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. மனம் திறந்த பேச்சுக்கள் மட்டுமே தம்பதியர்களுக்கு சிறப்பு. நிதி நிலைமைகள் அவ்வளவு திருப்திகரமாக அமையாது. இன்றைய நாள் மட்டும் அதிக பொறுப்புகள் உண்டாகும். பணம், நிதி நிலைமைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தேவையற்ற செலவுகள் உண்டாகும். இந்த அமைப்பானது உங்களுக்கு கவலையை தரும். வருமானத்தினுடைய நிலையை கருதி செலவுகள் செய்ய திட்டமிடுங்கள். தேவையற்ற சின்ன சின்ன செலவுகள் கூட உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். பயணங்களினால் சங்கடங்கள் ஏற்படலாம். மேஷராசி அன்பர்களுக்கு வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு பணிந்து செய்வது நல்லது.
யாருடைய வார்த்தையும் கேட்காமல் மதிக்காமல் செய்ய வேண்டாம். வீட்டினுடைய சூழ்நிலைகளை கருதி அனுசரித்து போவது விசேஷம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எல்லோரிடத்திலும் அரவணைத்து செல்லுங்கள். பேச்சில் பொறுமை, நிதானம், இனிமை மிக மிக தேவை. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்படும். இன்று சிறிது பதட்டமாக இருப்பீர்கள். தியானம் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய நடவடிக்கை சீராகும், குணம் சரியாகும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். புதன்கிழமைகளில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினியில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்கள். இறை வழிபாடு செய்தால் நன்மை கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமையும். முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று அமைதியும் திருப்தியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டு. கல்வியில் ஆர்வமின்மை ஏற்படும் மாணவர்களுக்கு. புதன்கிழமை என்பதால் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபட்டால், ஸ்ரீ பிரம்ம சக்தி தேவியை வழிபட்டால், சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற்றால் படிப்பில் ஆர்வம் உண்டாக்கும். எந்த துறையில் பிரகாசிக்க நினைக்கிறீர்களோ அந்த துறையில் நீங்கள் வல்லவர்களாக, மிகுந்த ஞானம் உள்ளவர்களாக, அறிவாற்றல் பெற்றவர்களாக, உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கல்வி கடாட்சமும் வந்து சேரும். குருமார்களுடைய ஆலோசனைகள் நல்ல தெளிவினை உருவாக்கும். வேலை தொழில் ரீதியாக உங்கள் திறமையை உங்கள் மேல் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டலாம். உங்கள் பணிகளை தீர்க்கமாக மேற்கொள்ளும் போது தனி திறமைகள் உண்டாகும். எல்லோரிடத்திலும் நற்பெயர்கள் பெற வேண்டும் என்கிற நோக்கம் மட்டுமே இருக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடன் சரியான நேரத்தை சரியான ஒரு தருணத்தில் கலந்து பேசுவீர்கள். முக்கிய விசேஷங்கள் பரிமாறக்கூடும். குடும்ப விவகாரங்கள் பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். குடும்பத்தினுடைய நிலையை சார்ந்தே இருப்பீர்கள். தம்பதியர்களுக்குள் புரிதலும் அனுசரணை, உங்கள் துணைவருடைய வேலைக்காக செயலுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களை நல்லவிதமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதையும் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதிலும் அதிக கவனம் இருக்கும். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வீர்கள். எழுத்து துறைகளில் புதிய அனுபவங்கள் உண்டாகும். தொழில்நுட்ப கருவிகளில் கவனமாக இருங்கள். புதிய துறை சார்ந்த விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு அதன் பிறகே சில செயல்களில் ஈடுபடலாம். வீடு கட்டுமான பணி தொடர்பான விஷயங்களுக்கு செலவாகும். சுப காரிய முயற்சிகளுக்காக பணம் செலவாகும். பணம் நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது பணவரவு அதிகமாக உண்டாகும். நீங்கள் அதிக பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் பணத்தை காப்பீடு சம்பந்தமான துறைகளில் சேர்க்க விரும்புவீர்கள். பொருளை அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதிலும் சேமிப்பதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருக்க முடியும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்று உங்கள் ஆரோக்கியம் முழுமையாக அமையும். உங்களுடைய ஆற்றல் அதிகமாக காணப்படும். சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
நட்சத்திர பலன்: கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். இந்த நாளில் எல்லா நன்மைகள் சித்திக்க ஸ்ரீராமபிரானை வழிபடுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதையே நமக என்று வழிபடுவது அநேக கோட்டி நன்மையை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாள். கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை மூலம் வெற்றி கிடைக்கும். எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். சமூக சிந்தனைகள் மேலோங்கும். பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகளில் பங்கு பெறுவீர்கள். இறை ஞானத்தோடு இருக்கக்கூடும். இறை சம்பந்தங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பேச்சில் அதிக கவனம் இருக்கும். தெய்வத்தினுடைய வழிபாடுகளை மேற்கொள்வதில் திருப்தி, ஆத்ம சந்தோஷம் உண்டாகும். வேலை தொழிலில் வளர்ச்சியும், பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்புகள் அமையும். நீங்கள் உங்கள் வேலைகளை மிக ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் எளிதில் உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த அதிகாரிகள் இடத்தில் நற்பெயர்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கைகூடும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சிகரமான நற்செய்திகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகமும் உற்சாகமும் இருக்கும். பேச்சுக்களில் இனிமையாக இருப்பீர்கள். உயர்ந்த பேச்சுக்கள் இருக்கும். எல்லா துறைகளையும் வெற்றி பெறக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். தம்பதியர்களுக்குள் புரிதலும், குடும்ப விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மேன்மையாகும். உங்கள் துணைவரை நல்லவிதமாக பராமரித்துக் கொள்வீர்கள். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் நல்ல அன்பு காணக்கூடும். இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். இனிமையான தருணங்களை ஒன்றாக பகிர்வீர்கள். பணம், நிதி நிலைமைகள் திருப்திகரமாக அமையும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இன்றைய நாள் நீங்கள் லாபம் பெறுவதற்கான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ ஏற்படாது. மன கஷ்டம், மன உளைச்சல் இருக்காது. நிறைவாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஆன்மீக எண்ணங்களின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஆனந்தமாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்கள், இன்றைய நாள் வரவுகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய திட்டமிடாத முயற்சிகள் மூலம் தோல்வி அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றி பெற வேண்டுமானால், குறிக்கோள்களை அடைய வேண்டுமானால் அதிக முயற்சிகள் தேவை. திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு நன்மையை தரும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வங்கள் இருக்கும். பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நினைப்பதை உடனுக்குடனே சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. சில நேரம் நீங்கள் நினைப்பது கூட நடக்காமல் போகலாம்.
நினைத்ததே தவறு என்கிற அளவுக்கு மனதில் சில விஷயங்கள் தோன்றும். வரவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாக்க சரியான நேரத்திற்கு கைக்கு பணம் வர புதன் பகவானை வழிபட வேண்டும். அரசாங்க வேலைகளில் வேலை சேர விரும்புபவர்கள், அங்கு பணிபுரிவதற்கு ஆர்வம் காட்டுபவர்கள் புதன் பகவானை வணங்குங்கள். இன்றைய நாள் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். பணிகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகலாம். வியாபாரம் சம்பந்தமான செயல்பாடுகளில் சிந்தனையோடு இருக்க வேண்டும். சிந்தனை போக்கில் கூட குழப்பங்கள் ஏற்படும். சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். எடுத்தால் எப்படி நடக்கும், எப்படி முடியும் என்கிற கேள்வி, சந்தேகங்கள் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் குழப்பவாதியாகத்தான் இருப்பீர்கள். அதே போல மாணவர்கள் கூட கணிதம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகளில் படிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலை தொழில் ரீதியாக பணியிடத்தில் இனிமையான சூழ்நிலைகள் என்பது அவ்வளவாக இருக்காது. உங்களை யாராவது விமர்சனம் செய்யலாம், குறை கூறலாம். செய்யக்கூடிய வேலைகளை பற்றி யாராவது ஒருவரிடத்தில் உங்களை பற்றி குறைவாக பேசலாம். டோன்ட் ஜட்ஜ் புக் பைஸ் கவர் என்பார்கள். யாராவது உருவத்தை பார்த்தோ கேலி செய்வதோ, அவர்களுடைய அங்கு அடையாளங்களை பார்த்து கிண்டல் செய்வதோ கூடாது. யாரையும் பாடி ஷேமிங் செய்யக்கூடாது. கடகராசி அன்பர்களே, சிக்கனமாக இருக்க நினைப்பீர்கள். பணத்தை செலவு செய்வதை குறைப்பீர்கள். அதிக லாபத்தோடு சில காரியங்களை செய்யலாமா என்கிற எண்ணங்கள் உருவாகும். இரவு பகல் பாராது உழைக்கக்கூடியவர்கள், தாய்மை உள்ளம் அதிகம். வெளியில் பேசுவது வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் அவ்வளவு கனிவு, நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். யாரையும் எந்த இடத்திலும் குறை கூற வேண்டாம். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் கோப உணர்வுகள் வெளிப்படும். உங்களுடைய வருங்கால துணையின் இடத்தில் அதிகம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். மனதில் சாந்தம், அமைதியோடு இருக்க பாருங்கள். உங்களுடைய துணையிடத்தில் தம்பதியர்கள் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. கூடுமான வரையில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் மிக சரியான முறையில் பயன்படுத்துவது விசேஷத்தை கொடுக்கும். துணையிடத்தில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். இருவருக்குமான எண்ணப்போக்கு சீராக இருக்காது, ஏற்ற இறக்கமாக காணப்படும். மிக கவனமாக இந்த நாளை நகர்த்த வேண்டும். நிதி நிலைமைகள் சாதகமான நாளாக அமையாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து வரவேண்டிய பணம் தாமதமாகும். அதை வைத்து திட்டமிடாதீர்கள். எவரிடத்திலும் கேட்கவும் முடியாது. ஆகவே இன்றைய நாள் கையில் என்ன இருக்கிறது அதை வைத்து நகர்த்துங்கள். குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய நேரலாம். மன உளைச்சல் காரணமாக இன்று அமைதியின்மை இருக்கும். அதாவது மனதில் குழப்பங்கள் அதிகமாகும். நிறைய படித்திருந்தால், மெத்த படித்திருந்தால் கூட உங்களால் சிந்திக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் உங்களை ஆட்கொள்ளும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும்படியாகத்தான் இருக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாத்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுகபோகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். இறை வழிபாடு செய்வது, தியானம், யோகாசனங்கள், நடைப்பயிற்சியில் ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஹாவ் அ நைஸ் டே. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களுக்கு சாதகமான பலன்கள் என்பது காண நிறைய முயற்சிகள் வேண்டும். இன்றைய நாள் அன்றாட செயல்களில் கவனம் தேவை. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க உரையாடுவதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மன ஆறுதலை தரும். தந்தை வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படலாம். நீண்ட தூர பயண சிந்தனைகள் உண்டாகும். வீட்டில் பெரியவர்கள் மற்றும்
மூத்தவர்கள் குருமார்களுடைய ஆலோசனைகள் பெறுவது நல்லது. மனதில் சிந்தனைகள் உண்டாக்கும், தெளிவை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றகரமான வளமான நல் வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்கள் வேலை தொழில் ரீதியாக சக பணியாளர்களை கையாள்வது கடினமாக உணர்வீர்கள். அவர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் பொறுமையாக சூழ்நிலைகளை அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியத்தில் இருப்பீர்கள். மற்றவர்களுடைய உதவி தேவை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக யாரிடத்திலும் பகைக்காமல், பகை குணம் இல்லாமல், வெறுக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரம் நடக்க இத்தகைய சூக்ஷமங்களை கொண்டு செல்லுங்கள். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடன் சுமூகமான உறவை மேற்கொள்வீர்கள். அவர்களிடம் சில நேரங்களில் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள். நல்லதை மட்டுமே பேசுங்கள், நல்லதை மட்டுமே செய்யுங்கள், நல்லதை மட்டுமே சிந்தியுங்கள். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று பணப்புழக்கம் குறைந்துதான் இருக்கும். அதிலும் மிகவும் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் ஏற்படலாம். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். புதன் கிழமைகளில் குரு பகவானுடைய ஓரை மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். கவனமாக கையாளுங்கள். இந்த நாள் இறை வழிபாடு செய்வதாலும், மனதை அமைதிப்படுத்துவதாலும், உடற்பயிற்சி செய்வதாலும் நவகிரக தோஷங்கள், தாக்குதல்கள் ஏற்படாது. கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். கோளிலின் நாத எம்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். நவகிரக தோஷங்களோடு சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஹாவ் a nice day. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும். சிறிய முயற்சிகள் கூட இன்று வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுடைய வேலை ரீதியாக தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெற முடியும். திட்டங்களை தீட்டுவீர்கள். மிக மகிழ்வாக சில காரியத்தை முடிப்பீர்கள். செய்யக்கூடிய வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும். நிரந்தரமாக ஒரு வருமானம் வருவது போல ஒரு சில தொழிலை செய்து கொள்வீர்கள். சுய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். விஸ்தாரங்கள் பெறுவீர்கள். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும். வேலை உத்தியோகத்தில் பிறருடைய விஷயங்களில் சில நல்லவற்றை நீங்கள் கிரகித்துக் கொள்வீர்கள். நிர்வாக திறன் கூடுதலாக கிடைக்கும். மற்றவர்களோடு ஒருங்கிணைந்து செய்வதில் உங்களுக்கு மிக அலாதி மகிழ்ச்சி. நீங்களும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களுடைய திறமைகளையும் உங்களுடைய வேலையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் உண்டு. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் திருப்தியும், மூத்தவர்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பற்றிய பாராட்டுதல்களை மேல் அதிகாரிகள் உங்களிடத்தில் நேரடியாக வந்து வெளிப்படுத்தலாம். காதலிப்பவர்கள் உங்களுடைய துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள். வருங்கால துணையினிடத்தில் மனதில் எல்லளவும் எந்த விதமான சங்கடங்களோ மனக்கசப்புகளோ ஏற்படாது. ஒரு பவித்திரமான புனிதமான மனநிலை இருக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படும். இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். உங்கள் துணைவரை பத்திரமாக பார்த்துக் கொள்வீர்கள். அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிக முயற்சிகள் நடக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்வதால் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நிதி நிலைமைகளில் பக்கபலமாக இருக்கும். கடின உழைப்பிற்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சியை தரும் விதமாக அமையும்.
ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இன்றைய நாள் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகள் ஏற்படாது. தீர்க்கமாக நல்ல சிந்தனைகள் எடுக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் அமையும். சித்திரையில் பிறந்தவர்கள் கவனமாக சிந்தித்து இருங்கள். இன்றைய நாள் இறை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஹாவ் அ நைஸ் டே. துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் அதிக அளவு இருக்கும். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை முழுமையாக செய்வீர்கள். உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக வெற்றி காணக்கூடும். நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும். எதிலும் தன்னம்பிக்கையும் திடகாத்திரத்தோடு இருப்பீர்கள். வியாபாரம் நிமித்தமான வேலைகளில் ஆதாயம் ஏற்படக்கூடும். உற்சாகத்தின் காரணமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகம் குவியும். வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து தெளிந்து செய்வீர்கள். மன ஓட்டம் சீராக திருப்திகரமாக அமையும். காலை பொழுதே உங்களுக்கு உற்சாகமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். வேலையை நல்லவிதமாக கவனிக்க வேண்டும் என்கிற திட்டமிடுதல் உண்டாகும். தொழில் விஷயங்களில் அபிவிருத்தி ஏற்படும். செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பொன் பொருள் சார்ந்த விஷயங்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை ஆவல் உண்டாக்கும். குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லா செயல்களும் இந்த நாள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்ப்புகள் கூடி வரும். இத்தகைய நல் வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல உயர்ந்த நிலையில் உயர்ந்த தரத்தில் அங்கீகரிக்கக்கூடிய துறைகளில் இருந்து அழைப்புகள் வரலாம். வேலையை தகுந்த மாதிரியான உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தக்க வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள். வேலையில் நல்ல உயர்வு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு காதலிப்பவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடைபெறும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில். காதலனுக்கும் காதலிக்கும் நல்ல ஒரு மனப்போக்கு சீராகும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில முயற்சிகளை எடுப்பீர்கள், உழைப்பீர்கள். வைராகியத்தோடு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வெற்றி நடை போடுவீர்கள். தம்பதியர்களுக்குள் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல ஒற்றுமையும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு காணப்படும். திருமணத்திற்குண்டான விஷயங்களில் சுபகாரியத்திற்குண்டான எண்ணங்கள் அதிகமாகும். வீட்டில் பிள்ளைகளுக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்ள எண்ணுவீர்கள். திருமணத்தை தொடக்கூடிய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைத்து கொடுக்க வேண்டும், வது அமைய வேண்டும் என்கிற இறை பிரார்த்தனையை மேற்கொள்ளக்கூடும். துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய நிதி நிலைமை சீராக அமையும். கடின உழைப்பு காரணமாக இன்று பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் உங்களுடைய வருமானம் உயரும். நேர்மையும் திடகாத்திரமும் நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நல்ல வருமானம் உயரும். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களிடம் உற்சாகம் நிறைந்தே இருக்கும். எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை செய்வீர்கள். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரலாம். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாள். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் காணக்கூடும். இன்றைய நாள் எல்லா நன்மைகளும் உங்களிடம் வந்து சேர பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஹாவ் அ நைஸ் டே. விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும். திடகாத்திரமான எண்ணங்கள் வேண்டும். நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தன்னால் இயலும் என்கிற எண்ணங்கள் சிந்தனை போக்கு வேண்டும். சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஏமாற்றத்தை வைத்து எதையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். நேர்மறையான அணுகுமுறை இருந்தால் கண்டிப்பாக உங்களால் மேலே உயர முடியும், வளர முடியும். வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் பிறக்கும். ஆக நல்ல சிந்தனைகள் வைத்திருப்பது விசேஷம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏற்படலாம். அவர்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லவிதமாக அமைந்திட பிரார்த்தனை செய்யுங்கள். 6ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் சில நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன போராட்டமாக இருக்கும். உங்கள் பணியில் வெற்றி காண கடுமையாக போராட வேண்டும். உங்கள் வேலைகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் உண்டாகும். இந்த நிலையானது உங்களுக்கு கவலையை தரும். தொழில் விஷயங்களில் அதிக கவனம் வேண்டும். நுட்பங்களை ஆராய வேண்டும். முதலீடுகளை தவிருங்கள். மன அமைதி என்பது இருக்காது. ஏற்ற இறக்கமாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் எச்சரிக்கையாக இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் கோபப்படாமல் சாந்தம், மன அமைதியோடு இருத்தல் வேண்டும். பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் துணையிடம் அன்பாக இருக்க பாருங்கள். தம்பதியர்களுக்குள் ஏற்ற இறக்கங்கள் வரலாம். எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசி தீர்ப்பது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்ல தீர்மானிப்பீர்கள். ஒரு சிலருக்கு அலைச்சல் வரலாம். ஆக எது சரியோ, எது நன்மை தருமோ அந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்கள். தம்பதியர்களுக்குள் புரிதலற்ற தன்மை ஏற்படலாம். கூடுமான வரையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை பற்றியோ, வருமானத்தை பற்றியோ, உங்களுடைய வியாபாரத்தை பற்றியோ 3வது நபர்களிடம் எதையும் பகிராதீர்கள். 3வது நபருடைய தலையீடு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் பணம், நிதி நிலைமைகளில் ரீதியாக பணவரவு அதிகமாக இருக்காது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். கடனை அடைக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும். அல்லது உடல் நல பாதிப்புகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு தீரும். அவரவர்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது. ஆக ருணரோக சத்ரு பாவகத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் சில நேரங்களில் மன சஞ்சலத்தை உண்டாக்கிவிடும். அதிக வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வெற்றி வாய்ப்புகளை அதிகம் விரும்பி செல்வீர்கள். அதற்காக கடும் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது கண்களில் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள், மாணவ மாணவிகளுக்கு கஷ்டங்கள் தீரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும். விவேகத்தோடும் இருக்க வேண்டும். நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்வது விசேஷம். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே ஓரளவிற்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். ஹாவ் அ நைஸ் டே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாகிய மங்களாகிய புதாகிய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுப்பார்கள். உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய நிலையும் இருக்கும்.
சாதுரியமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கை வாய்ந்த அமைப்பு உங்களிடம் உண்டு. வீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். நிலம் இருக்கும். வீடு கட்டுவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு ஏற்படும். புகழ் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் என்று நம்பக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். ஆகவே தலைமை அதிகாரிகள் மற்றும் அந்தஸ்தில் இருப்பவர்கள், நல்ல புகழின் உச்சியில் இருப்பவர்களுடைய சந்திப்பு நிகழலாம். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாக்கும். புதிதாக வீடு மனை மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். தாய் வழியாகவும் வருமானம் கிடைக்கும். அதே போல தாய் வழி உறவுகள் மூலம் சொத்துக்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்கள் உங்களிடம் வந்து சேரும். உறவுகளுக்கு மத்தியில உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். சுபகாரியம் சென்று வருவீர்கள். உறவுகள் வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான விசேஷங்களுக்கு செல்வதாலும் உறவுகளுடைய தொடர்பு இன்னும் அதிகமாக்கும். மன நிறைவோடு இருப்பீர்கள். ஆத்ம திருப்தி இருக்குங்க. மன சந்தோஷத்தோடு செயல்படுவதால் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கூடுதலாகவே காணப்படலாம். குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இதனால் அனுபவங்கள் பெருகும். பல விஷயங்களையும் கற்று அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த நிலைகளில் ஒரு ஆர்வம் ஏற்படும். பிடித்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பெரியவர்களுடைய அனுகிரகமும் அருளாசியும் உங்களுக்கு உண்டு. கூடுமான வரையில் குல தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுக்கு ஓரளவிற்கு வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை கொடுத்தே ஆக வேண்டும். அதில் எந்தவிதமான காம்ப்ரமைஸும் சமாதானமும் வேண்டாம். தேடல் தொடர்பான விஷயங்கள் அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். வரைபட மற்றும் கைவேலை தொடர்பான விஷயங்கள், கலை சம்பந்தமான பொருட்கள், இப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகலாம். ஆக மனதளவில் புதிய எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் விருத்திக்குண்டான விஷயங்களில் இயந்திரங்கள் தொடர்பான சாதனைகளை புரிவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய உதவியால் தான் நாம் பிழைக்கிறோம் என்கிற எண்ணமும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கொடுத்த பணம் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். சொத்துக்கள் மற்றும் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். தெய்வீக காரியங்களில் ஈர்ப்பு உண்டு. சிக்கல்கள் விலகக்கூடிய நாள். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக நம்புவதால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைபாடும் இருக்காது. மென்மேலும் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் கல்வியின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ராசிக்கான கிரக அமைப்பு படி இந்த நாள் இனிமையான நாளாகவும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். ஆக எந்தவிதமான கடன் பிரச்சனைகள் பெரிய அளவில் இருந்தாலும் சரி, அவை நீங்குவதற்கான வழிவகை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். அன்பு பெருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வியாபாரம் நீங்கள் நினைத்தபடியே மிக அழகாக நடத்தி முடிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். ஆதரவு உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் உயர்வு உண்டு. தெய்வ அனுகிரகத்தோடு காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல் உண்டாக்கும். தெய்வ நம்பிக்கையோடு இருப்பீர்கள். தொட்டது துலங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும்பொழுது இந்த நாள் சுபமான நாளாக தொடங்குகிறது. அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். நினைத்த காரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நண்பர்களும் உத்தியோகஸ்தர்களும் வேலையாட்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். கொடுத்த கடனை திருப்பி பெறுவீர்கள். இழந்த சொத்துக்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையினுடைய நிலை உங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்வாதாரம் பெருகும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகள் மூலம் சொத்துக்கள் வரலாம். சிலருக்கு எதிர்பார்த்தபடி நிலம் வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் இந்த நாளுக்கான வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடக்கும். சுப பலன்களை பெருமளவு நீங்கள் பெறுவீர்கள். ராசிக்குண்டான அமைப்பு படி மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனவள கலையில் நாட்டம் ஏற்படும். அனுகிரகம் நிறைந்த நாள். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றியாகவே அமையும். ஜெயம் உண்டாக்கும். வருமானம் பெருகும். அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய நிலை உயர்ந்து வரும். வாழ்வாதாரம் பெருகும். வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது. மனைவி வழியில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு அன்பு பெருகும். மற்றவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கை கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு உண்டு. மனம் சந்தோஷமாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு காதலர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே போல குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகம் தேவை. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். கல்விக்குண்டான விஷயங்களில் உங்களுக்கு அதிக கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களின் மூலம் வரக்கூடிய பணமோ அல்லது இடத்தை வைத்து மற்றொரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். மனை சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை உண்டு பண்ணும். பழைய வீடுகளை விற்பதாலும் அதன் மூலமாக புதிய ஒரு இடத்தை வாங்கி மகிழ்வீர்கள். வெளிவட்டாரத்தில் நட்பு அதிகரிக்க மரியாதை உண்டு. கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவை நீங்குவதற்கான வழிவகை உண்டு. மாதம் தவணை தொகையாக ஒரு சில வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். வீட்டினுடைய தேவைக்கான பொருட்களை மிக பிரம்மாண்டமாக வாங்குவீர்கள். பெரிய பெரிய பொருட்களாக வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அதே போல உங்களுடைய வண்டி வாகனம் கூட புதிதாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கேற்ற முயற்சிகளை தாராளமாக செய்வீர்கள். முயற்சி ஸ்தானத்திற்குண்டான குரு பகவான் சுகஸ்தானத்தில். ஆகவே சகோதரர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு ஏற்படும். தொழில் விஷயமாக இயந்திரம் சம்பந்தமான நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கும். ஏற்றம் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். மன நிறைவு பெறுவீர்கள். வருமானம் தன பிராப்தி உண்டு. வர்த்தகம் சம்பந்தமாக அபிவிருத்தி செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தோற்றப்பொலிவில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த புதன்கிழமை தினத்தில் புதன் பகவானை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். நினைவு திறன் ஆற்றல் சிறப்பாகவே காணப்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்லதொரு முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். அதிலும் புதன்கிழமை தினம் புத்திக்குண்டான கிரகமும் கூட நுணுக்கங்களை அறிந்து கொள்வதிலும் லாபம் உண்டாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் உண்டாகும். வேலையில் வேகம் எடுப்பீர்கள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும். ஆதரவு பிறகும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாள். தன வரவு பிராப்தி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய
எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியவர். இந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பிரமிப்பான ஒரு விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய பெரிய அளவில் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். எப்படியெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்களோ அந்த அளவிற்கு சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆக கும்பராசி அன்பர்களே, முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அங்கீகாரம் கிடைக்குங்க. சுப காரியங்கள்லாம் கைகூடி வரும். வீடு கட்டுமான பணி தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. சொந்த மனை இடம் நிலம் வாங்கி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்குள் அதிகரிக்கலாம். தெய்வ அனுகிரகம் உண்டு. மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை காண்பீர்கள். பழைய இடங்கள் மூலமாக நல்ல வருவாய் கிடைக்கும். முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள். பெருமளவு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. யோகம் அநேகம் என்னுள் இறங்கட்டும். யோகம் அநேகம் என்னுள் இறங்கட்டும். யோகம் அநேகம் என்னுள் இறங்கட்டும் என்கிற இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரித்து வர எல்லா விதமான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் கைகூடி வரலாம். லாபம் நிறைந்த நாள். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். கடன்பட்ட சங்கடங்களிலிருந்து வெளிவருவீர்கள். மானசீகமாக மன திருப்தியோடு உங்களுடைய தொழிலை கவனிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். புதிய ஏற்றங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். களிப்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது. தொட்ட காரியங்கள் துலங்கும். மன நிறைவோடு இருப்பீர்கள். ஆனந்தமாக செயல்படுவீர்கள். இந்த நாளில் உங்களுடைய வேலைகள் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டு. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதால் மன நிம்மதியோடு ஆத்மார்த்தமாக நிம்மதியாக வேலைகளில் ஈடுபடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பை ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பாக பணம் சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். குழப்பங்கள் நீங்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் கைகூடும். அனுகூலம் நிறைந்த நாள். ஆதாயம் பெறுவீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமஹ. கிரக அமைப்பின்படி அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். குரு பகவான் அனுபவம், புதன் பகவான் புத்தி. ஆக அனுபவம் மிக்க கிரகங்கள் உங்களுடைய அதிபதியாக இருப்பதால் குரு பகவான் அவர் இப்பொழுது கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார். சந்திர பகவானுடைய நகர்வுகள் என்பது 2.25 ஒரு நாளைக்கு நாட்கள் நகர்ந்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு ராசிக்கும். தற்சமயம் இன்றைய தினம் வைத்து பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு சந்திர பகவானோடு சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார். முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அதில் அனுபவங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் காணப்படலாம். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். முக்கியஸ்தர்களோடு சந்தித்து பேசக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆத்ம திருப்தியாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே உன்னதமாகவும் உயர்வாக இருக்கும். பலருமே உங்களை பற்றி பேசக்கூடிய நிலையில் பாராட்டுதல்கள் ஏற்படக்கூடிய நிலையில் காணப்படலாம். வருமானம் உயரும், அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். அது மட்டுமல்ல, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும், ஆதாயம் பெறுவீர்கள். தெய்வீக எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். தன வரவுகள் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். மாத கடன் தொகைகளை திருப்பி செலுத்துவீர்கள். வேடிக்கையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். வியாபார வேலைகளில் மேன்மை உண்டாக்கும். உங்கள் கருத்துகளுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கும். விரயம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசியினுடைய அமைப்பு படி பணத்தை நீங்கள் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். நீர் போல் செலவு செய்வது என்பது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்திவிடும். ஆகவே கூடுமான வரையில் கையில் இருக்கக்கூடிய இருப்பை வைத்து இந்த நாளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். வியாபாரம் சம்பந்தமாக புது விஷயங்களை கையாளுவீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே அதிக ஈடுபாடு இருக்கும். எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்களை ஆராய்ச்சி செய்வதிலும் பல நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் உங்களுக்கு ஆர்வம் உண்டு. புதுமையான விஷயங்களில் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு ஈடுபடுவீர்கள். இந்த நாளில் பார்க்கும் பொழுது வெளியே செல்பவர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். கையில் இருக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த நாள் முழுமையாக சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதற்கேற்ற திறமையும் மனப்பக்குவமும் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு அறிவுரை சொல்வீர்களே தவிர உங்களுக்கு யாரும் ஆலோசனைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அனைத்தும் உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். காரணம், குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் தான். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி வெளியிடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. 3வது தரப்பினர் உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சொந்தமாக வீடு, மனை, இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் உருவாக்கும். ராசிக்குண்டான அமைப்பு படி தற்சமயம் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் பாவகத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் விநாயக பெருமானை வழிபட வேண்டும். கேத்து பகவானினால் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் போகலாம். கூடுமான வரையில் வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் மன நிறைவு கிடைக்கும். நிம்மதி பெறுவீர்கள். உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புது விஷயங்களில் நாட்டம் உண்டு. எதிர்பார்த்த பொருள் வரவு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் குறையும். மன துணிச்சல் அதிகமாகும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். தெய்வீக தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம்.
மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹா. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.